Hello my dear 10th standard students எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னும் நமக்கு 3 daysல social exam இல்லையா சோ இந்த social examக்கு நம்ம prepare பண்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஸ்டெப் என்னது அப்படினா இந்த question paper analysis ஓகே question paper analysis நம்ம ஏன் பண்ணனும் because நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு 27 chapters இருக்கு ரைட் பட் நமக்கு portionsோ நிறைய இருக்கு we have to get the more marks நம்மளுடைய best marks வந்து ஸ்கோர் பண்ணனும் அப்படினா நம்ம கரெக்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஸ்மார்ட் வர்க் இந்த நேரத்துல நம்ம பண்ணியே ஆகணும் ஓகே அந்த ஸ்மார்ட் வர்க் என்ன அப்படினு கேட்டிங்கனா அதுதான் क्वेश्चन பேப்பர் அனாலிசிஸ் ஓகே சோ நம்ம ஒரு क्वेश्चन பேப்பரை எடுத்து அதுல ஓகே 2 மார்க் என்ன கேட்டிருக்காங்க 5 மார்க் என்ன கேட்டிருக்காங்க 8 மார்க்ல எந்த 8 மார்க்ஸ்லாம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அப்படின்லாம் நம்ம அனலைஸ் பண்றப்போ நமக்கு 4 விஷயம் வந்து ரொம்பவே புரிய வருது ஒன்னு என்ன பாத்தீங்க அப்படினா நம்மளுடைய வீக்கர் ஏரியாஸை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம் என்னெல்லாம் இன்னும் படிக்கணும் ஓகே என்னெல்லாம் நம்ம இன்னும் படிக்காம இருக்கோம் எந்த மாதிரி क्वेश्चन கேட்டா நம்மளால எழுத முடியாது அப்படினு நம்மளுடைய ஸ்ட்ரெngth அண்ட் வீக்னஸஸ் நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதுக்கு அப்புறமா ஒரு எக்ஸாமுக்கு நம்ம போக்குல ஒரு மாதிரி படிச்சிட்டு இருப்போம் பட் எக்ஸாம் உடைய லெவல் டிஃபிகல்ட்டி லெவலை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படினா கண்டிப்பா அதுக்கு நீங்க क्वेश्चन பேப்பர் அனாலிசிஸ் பண்ணனும் அது மட்டும் இல்லாம எக்ஸாம்ல மட்டும் டைம் மேனேஜ்மெண்ட் இல்ல படிக்கிறப்பையும் எனக்கு இந்த 3 நாள் தான் டைம் இருக்கு இல்ல எக்ஸாமுக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குனா கூட அந்த ஒரு நாள்ல நம்ம என்ன படிக்கணும் என்ன படிக்க கூடாது எதை மட்டும் கண்டிப்பா படிச்சணும் எதை படிக்காட்டி கூட பரவாயில்ல அப்படிங்கிற டெசிஷனுக்கு நம்ம வந்தாதான் நம்மளோட டைமை ப்ராப்பரா மேனேஜ் பண்ண முடியும் so that நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் eventually it will reduce so எந்த எக்ஸாம்னாலும் சரி question paper analysis கண்டிப்பா பண்ண போறீங்க so இந்த half yearly கான question paper ஆல்ரெடி நம்ம சேனல்ல கொடுத்திருக்கோம் டவுன்லோட் பண்ணல அப்படிங்கறவங்க again டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுல நான் ஷெட்யூலோட உங்களுக்கு கொடுத்திருக்கேன் சரியா so first கமெண்ட்ல வந்து அந்த question paper நம்ம வந்து பின் பண்ணி இருக்கோம் ஓகே so இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா சாயந்திரம் 6:30 மணிக்கு நம்ம history and civicsல இருக்கக்கூடிய 2 மார்க் question எல்லாமே நம்ம லைவ்ல வந்து உங்களுக்கு சொல்லி தர போறோம் so மறக்காம அந்த லைவ் செஷன் ஜாயின் பண்ணீங்கனா இப்போ இந்த क्वेश्चन பேப்பர்லாம் ரிப்பீட்டடா கேட்டாங்க இல்லையா எவ்வளவு டைம்ஸ் ஒரு क्वेश्चन ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கற क्वेश्चंस எல்லாமே நாங்க லைவ்ல சொல்ல போறோம் and then அத வந்து நம்ம இன்னைக்கு லைவ்ல சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிடலாம் நாளைக்கு பாத்தீங்க அப்படினா 6 மணிக்கு நம்ம ஜியோகிராஃபி அண்ட் எகனாமிக்ஸ்ல இருக்கக்கூடிய 2 மார்க் क्वेश्चंस எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண போறோம் and சண்டே அன்னைக்கு there is going to be a mega marathon அதுல வந்து 5 மார்க் 8 மார்க் and then previous live sessionல நம்ம மிஸ் பண்ணியிருந்த 2 மார்க் and 1 மார்க்ஸையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம் சரியா பசங்களா மேப் அண்ட் டைம்லைனும் கூட சோ இந்த லைவ் செஷன்ஸ் எல்லாம் கரெக்ட்டா அழகா அட்டெண்ட் பண்ணிடுங்க சண்டே அன்னைக்கு 10 மணிக்கு மத்த எல்லா நாளுமே 6:30 க்கு லைவ் வந்து நமக்கு ஷார்ப்பா ஸ்டார்ட் ஆயிடும் சோ இந்த லைவ் செஷனை கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க and யாரெல்லாம் லைவ் கண்டிப்பா வர போறீங்களோ கமெண்ட்ஸ்ல வந்து நான் வரேன் படிக்கிறேன் அப்படினு சொல்லிட்டு ஃபயர் போட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க சரியா சோ இப்போ எல்லா क्वेश्चन பேப்பர்லயுமே பிரிண்டபிள் PDF ஆவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்தாச்சு பசங்களா சரியா சோ அதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அழகா டவுன்லோட் பண்ணி சூப்பரா வந்து படிச்சுக்கலாம் கண்டிப்பா அதை டவுன்லோட் பண்ணுங்க அதுல இருக்கிற ஒரு क्वेश्चन விடாம படிச்சுட்டு போயிடுங்க ஆல் தி பெஸ்ட்